சென்னை தூத்துக்குடி அந்த திருச்செந்தூர் ரோட்ல தான் வந்துட்டு நேஷனல் ஹைவேல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். பட் ஆல் ஆஃப் சடன் என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துல திடீர்னு அப்படியே டிராஃபிக் ஜாம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எங்களை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இல்லை நீங்க இந்த மாதிரி இந்த வில்லேஜ் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் சுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க திருச்செந்தூரை ரீச் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது எதுக்குன்னு சீரியஸா புரியல. அதுக்கப்புறம் நாங்களே அந்த போலீஸை கூப்பிட்டு கேட்கும்போது ரொம்ப ஒரு கொடூரமான செயல். மனுஷங்க வந்து எப்பயுமே வந்து இருக்கிற விலங்குகள்லயே இவங்களா தனிமைப்படுத்திட்டாங்க, நாங்க விலங்கினமே கிடையாதுன்ற மாதிரி. ஆனா இப்ப இவங்க பண்ற செயலெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் ஒரு விலங்கினம் தான் அப்படின்றத அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அந்த மாதிரியான செயல் வந்து நடந்திருக்கு. அது நம்ம நண்பரே சுதாகரே சொல்லுவார், என்னன்னு கேளு. உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 12th ஸ்டாண்டர்ட் கேர்ளை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி கிட்ட. ஸோ அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண சொல்லி சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. சில பேருக்கு வந்து அது கஷ்டமா தெரிஞ்சாலும் எங்களுக்கு இது தேவையான ஒரு விஷயம் தான். இது சீக்கிரமா அந்த பர்சன் அரெஸ்ட் பண்ணணும்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த 10 கிலோமீட்டர் சுற்றுறதுனால வந்து நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த நியூஸை டைஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அது பெரிய கஷ்டம். கண்டிப்பா நீ எப்படிப்பட்ட சொசைட்டில நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னா, டெஃபினட்டா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. போலீஸ் வந்து அதுக்கான ஆக்ஷன் எல்லாம் எடுத்து கண்டிப்பா சட்டத்தை முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் யூஸ்வலா நம்ம பேசுறதுதான். அந்த நம்பிக்கையை நம்ம ஸ்டில் இப்பயும் போலீஸ் மேல வைக்கிறோம். அது பண்ணுவாங்க, அது மேல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஆனா இந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, ஒரு பெண் தனியா ரோட்ல போனாலும் இல்ல வந்து ஒரு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஒரு பொண்ணு தனியா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் போதை முத்திச்சு இல்ல தலையில வந்து ஏதாவது மூளை மழுங்கி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விலங்குகளுக்கே உரிய அந்த மிருகத்தனமான செயல்கள்ல ஈடுபடுறாங்கல்ல, இது எப்ப மாறும்? அதுதான் எங்களுக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் சொல்றது வந்து உங்க பையனை ஒழுங்கா வளங்க, உங்க பொண்ணை யாரு அங்க தனியா போக சொன்னாங்க, இதெல்லாம் வந்துட்டு பேசுறாங்க. இது எனக்கு புரியலைங்க. பையனை எந்த அம்மா வந்து பையன்கிட்ட போய் நீ போய் ரேப் பண்ணிடுவான்னு சொல்லி வளர்க்க போறாங்க. அதெல்லாம் வளர்ப்புல ஒன்றும் எனக்கு சேலஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல. அது வந்து அந்த என்வாயன்மெண்ட் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுற அந்த நண்பர்கள் இல்லை மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த போதை வஸ்துக்கள்னால ஏற்படுற விஷயங்கள் இருக்கும். எல்லாரும் ஆனா வந்து நீங்க பையனுக்கு சொல்லி வளங்க, பையனுக்கு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த அம்மா வந்து பையன்கிட்ட போயிட்டு நீ போய் ரேப் பண்ணுப்பான்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஒரு பொண்ணை போய் ரேப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து அவங்க வீட்டுல இருக்கிற இது வந்து நீங்க வந்து வேணா ஒண்ணு சொல்லலாம், பையனுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க, பையன் என்ன வேணா பண்ணலாம், வெளியே போலாம் வரலாம்னு சொல்றாங்க. அது மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். வளர்ப்பு எஸ் ஓரளவுக்கு இருக்கு. என்வரான்மெண்ட், நம்ம என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான். சீரியஸா இந்த நிலையை வந்து மாறணுங்க ரொம்ப. ஏன்னா இது வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நீங்க வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனை வந்து யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில வந்து அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ன்றது வந்து நம்ம பசங்களோட ஜென்ரேஷனை தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ நம்மளோட சந்ததிங்க நம்மளோட ஜென்ரேஷன் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைச்சா whatever the case இந்த சொசைட்டி வந்து மாறி ஆகணும். அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை தேடி அதை வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சீரியஸாவே கோவில் போகும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அந்த போற வழியிலேயே இருக்கிற ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. இதுக்கு மக்கள் போராடுறாங்க. இன்னைக்கும் இந்த மாதிரி சாலை மறியல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்காக எல்லாம் நடக்குது அப்படின்னும் போது சீரியஸாவே ரொம்ப ஹார்ட் பீட்டிங்கா இருக்கு. ஆமாம், நம்மளால முடிஞ்சது நம்ம கடவுள் கிட்டதான் வேண்டிக்க முடியும். நம்ம பவருக்கு அதுதான் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? பவர்ல இருக்கிறவங்க இதுக்கான ஆக்ஷன்ஸை தயவு செஞ்சு எடுங்க, அவ்வளவுதான்.
முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். இந்த பாடல் வரிகளை உதட்டிலையும் உணர்வை உள்ளத்திலையும் ஏந்திக்கிட்டு நம்மளுடைய அடுத்த பயணத்துக்கு தயாரானோம். வெல்கம் டு ட்ராவல் வித் சுரேஷா. இது கடலும் கோவிலும். இந்த தொகுப்பில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கோவில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். நெடுந்தூர பயணத்தின் போது இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பானங்கள் கிடைத்தா பயன்படுத்திக்கங்க. உள்ளத்தையும் குளிர்ச்சியாக்கி விற்கிறவங்களையும் ஊக்கப்படுத்தலாம். அது என்னன்னா, இப்ப ராமரோட கதையும் பெருமாள் கதையும் எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இது ரெண்டுமே வந்து ஒன்னாதான் இருக்குமா அப்படிங்கறது வேணா உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு அது புரியலன்னா நான் ஒரு சில இண்டிகேஷனோட சொல்றேன். எங்கெங்கெல்லாம் அது வந்து ராமர் கதையும் அதாவது பெருமாள் கதையும் முருகர் கதையும் ஒத்து போகுது அப்படிங்கிறது உங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியுதா? இல்ல, எல்லா கதைக்குமே வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து ஓவராலா வந்து ஒரு பேக் நாட் ஒன்னா தான் இருக்கும். பட் அது நடந்த விதங்கள் வந்து வேற வேறையா தான் இருக்கும். எனக்கு வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ யுகமும் பிரிக்கிறாங்க. 4 யுகமும் பிரிக்கிறாங்க. துவாபர யுகம், கலியுகம், இந்த மாதிரி 4 யுகமா பிரிக்கிற இடத்துல ராமர் இதெல்லாம் வர்றதே வந்து இந்த 4 யுகத்துல வருது. இந்த 4 யுகத்துக்கும் முன்னாடி இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது தான் வந்து சிவன் இருக்காரு, முருகர் இருக்காரு. அவங்கதான் வந்து எல்லாத்தையுமே வந்து தமிழ் சங்கம் ஆரம்பிச்சது எல்லாமே ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால நான் இதை வந்து ரெண்டுமே ஒரே சுவாமி தான் நம்ம வேற மாதிரி பாக்குறோமா, இல்ல வந்து ஒரே கதையை தான் வேற இடத்துல வேற மாதிரி சொல்றாங்களா அப்படின்றது வந்து எனக்கு இந்த ராமருக்கும் முருகருக்கும் சொல்லப்படுற விஷயங்கள் வேற தான் எனக்கு தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ராமாயணமே வந்து நம்ம பாக்குற ஃபார்ம் வந்து பல ஊர்ல பல ஃபார்ம்ல இருக்கு. நீங்க வந்து மலேசியால சொல்லப்படுற ராமாயண கதையே வேற, தாய்லாந்துல சொல்லப்படுற ராமாயண கதையே வேற. ராமாயணத்துக்கு வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு, வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி சொல்லப்படுது. தாய்லாண்டா இந்தோனேஷியா? தாய்லாந்துல இருக்குன்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரியல. தாய்லாண்டா இந்தோனேஷியா நானும் வந்து வேற யாரோ சொல்லி ஒரு கேள்வி நடத்துல தான் இதை சொல்றேன். ஸோ ராமாயணத்துக்கு வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. இவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேங்க, இஃப் ஐம் நாட் ராங். நான் எங்க கேட்டேன்னா, சரண்யா துராவி அப்படின்னு சொல்லி அவங்க யூடியூபர் அண்ட் சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்க சொல்லி ஒரு வாட்டி கேட்டேன் அவங்களோட சேனல். ஸோ ராமாயணத்துக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இப்போ இது நம்ம கிளைக்கதைகள்ல வந்து ஒரு நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஓவராலா பார்க்கும்போது இது வேற அது வேறையா தான் எனக்கு தோணுது. இல்ல, ஓகே, பெட்டரா நானே சொல்றேன் பாருங்க, ஏன் அது ஒத்து போகுது. ஏன், அதாவது நான் அதனாலதான் இங்க குறிப்பிட்டு பெருமாள் கதை அப்படின்னு சொன்னேன். ஓகே, ராமர் கதை அப்படின்னு மட்டுமே குறிப்பிட்டு சொல்லல. பட் ராமர் கதையும் இதுல மிக்ஸ் ஆகி வரும் பெருமாள் போது. ஓகேவா? இப்போ முருகர் வந்து என்ன பண்றாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. தேவர்களை காப்பாற்றணும், அவரோட டார்கெட்டு தேவர்களை காப்பாற்றணும். அதுக்கு இலங்கை மேல வந்து போர் தொடுக்கிறாரு. ஏன்னா இலங்கையில தான் வந்து சூரபத்மன் இருக்காரு. ஸோ இலங்கையை நாடி போறாரு. ஓகே, தமிழ்நாட்டோட சமுத்திரம் பக்கத்துல அங்க போய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வீரபாகு தேவரை வந்து தூது அனுப்புறாரு சூரபத்மன் கிட்ட. வீரபாகு தேவரோட அட்வைஸ வந்து அவர் ஏத்துக்குதா இல்ல. ஓகே, அப்போ போர் தான் முடிவுன்னு சொல்லிட்டு வராங்க திருப்பி. அப்போ முருகர் வந்து டிசைட் பண்றாரு, போர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்ப இவங்க படைகளோட சேர்ந்து போயிட்டு சூரபத்மனை அடிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து வள்ளிய வந்து தேவயானைய வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம முருகரோட கதையா பாக்குறோம். ஓகே, அதே கதை தான் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராமரு வேற ஒரு இது சீதாவை வந்து முதல்ல ராவணன் வந்து கடத்தி கொண்டு போயிடுறான். ஓகே,
ராவணன் வந்துட்டு சீதையை மீட்டு எடுக்கிறதுக்காக இவர் அங்க அங்க அது வந்து தேவரை மீட்கிறதுக்காக முருகர் போற மாதிரி இங்க சீதையை மீட்கிறதுக்காக ராமர் போறாரு. ராவணன் மேல வந்து இது பண்றாரு. ராவணன் கிட்ட வந்து தூது அனுப்புறதுக்கு ஆஞ்சநேயர் அனுப்புறாரு. அங்க வீரபாகு தேவர், இங்க ஆஞ்சநேயர் தூது போறாங்க. தூதுல 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கல. 2 பேருமே ஒரே ஸ்டேட்ல தான் வந்து நிக்கிறாங்க போருன்றதுல. சோ 2 பேருமே வந்து இலங்கையில போயிட்டு போர் புரியுறாங்க. அது சூரபத்மன், இது வந்து ராவணன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தமிழ்நாடோட அந்த சமுத்திரம் ஒட்டின பகுதியில தான். ஏன்னா வேற வழி இல்ல, இலங்கை அங்கதானே இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒத்து போதா ஒண்ணு. ஓகே, பெருமாள்னு சொன்னியடா அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெருமாள் வந்து பாருங்க அதே மாதிரி அந்த பிருகு முனிவர் வந்து நெஞ்சில எட்டி வச்சதா இருக்கட்டும், லட்சுமி இது பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு. ஆனா அடுத்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து லட்சுமியை தேடி கீழே வர்றாரு. கீழே வந்தோடனே வனராஜனோட மகள் யாரு, அவங்க பத்மாவதி, சரிங்களா, அவங்கள வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே இவரு காதல் வயப்படுறாரு. அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ வந்து அவங்கள கவர்றதுக்காக யானைய வர வைக்கிறாரு. யானையை விட்டு மிரட்டுறாரு. அவங்க உடனே பயந்து போயிட்டு அங்க வந்து ஓடி வந்து பெருமாளோட மார்பை அணைச்சுக்கிறாங்க. அணைச்ச உடனே உங்களுக்குள்ள காதல் உருவாகுது. அப்போ அது கல்யாணத்துல போய் முடியுது. இது வந்து பத்மாவதி தாயாரோட கதை. இதேதான் எடுத்து பாத்தீங்கன்னா முருகர் கதை எப்படி இருக்கு. வள்ளி கீழே வராரு, தேவனையில கல்யாணம் முடிச்சு எல்லாம் இது பண்ண பிறகு வள்ளியை தேடி கீழே வராரு. வள்ளி வந்து புறத்தியா இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட வனராஜனோட மகள் தான். அந்த மகள் வந்து அந்த குரவன் குலத்தோட மகளா இருக்காங்க இவங்க. அங்க வந்து இதே கதை தான். அவங்கள பார்த்த உடனே முருகருக்கு இது முருகரோட டார்கெட்டே அதான், வள்ளியை கவரணும்ன்றது. கீழே வந்தவொடனே விநாயகரை வேண்டுறாரு. விநாயகர் வந்து யானை உருவத்துல வராரு. வந்தவொடனே பயந்து இவங்க ஓடி வந்து முருகரோட திருமார்பை அணைச்சிக்கிறாங்க. அப்போ காதல் வயப்பட்டு அவ்வளவுதான், 2 பேருக்கும் கல்யாணம். இப்ப பாத்தீங்கன்னா 2 கதையுமே வந்து சிமிலரா தான் இருக்கு. இந்த பகுதியில் நம்ம பயணிக்கும்போது இங்கே தரமான நாட்டு சக்கரை, பனை வெல்லம் இதெல்லாம் இங்கே கிடைக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். நீண்ட நெடுந்தூர பயணத்துக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச கந்தக்கடவுள் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூருக்கு வந்தாச்சு. இனி கோவிலை சுற்றி பார்க்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து கோவில் உள்ள வந்துட்டு கேமராஸ் வந்து எதுவுமே அலோடு கிடையாது. பட் நான் கோவில் உள்ள போயிட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன், நான் சொல்கிறேன். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு வீடியோவில் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உள்ள நுழையும் போதே விநாயகர் தரிசனத்தோட, அதாவது இந்த திருக்கோவிலோட யானை திருமுகன் நம்மளை வழியிலேயே வரவேற்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. அது கூடவே பின்னாடி என்னன்னு பார்த்தா தங்கத்தேர் உலால வள்ளி தெய்வானையோட முருகர் வந்து சுற்றி வராரு. இதை பார்த்த உடனே ரொம்பவுமே பூரிச்சு போச்சுங்க. இந்த திருச்செந்தூர் கடல் அலையை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதெல்லாம் இதுவும் நம்மளை மாதிரி தான் இறைவனின் திருவடியை தீண்ட மாட்டோமா அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் வந்து எதிர்பார்ப்போடு திரும்பி போகுது. சிறப்பான தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதை இன்னைக்குதான் நான் வந்து கண்கூடா ரியலைஸ் பண்ணேன். சூப்பராக இருக்கிற மாதிரி அல்டிமேட். அபிஷேகம் பார்த்தோம், வேற என்ன வேணும், வீதிரி அபிஷேகம் பார்த்தோம். அதாவது அவரோட திருமேனிய அலங்காரம் இல்லாம இந்த பாக்குறது வந்து வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் திருப்பி நான் 100 வாட்டி வந்தா கூட அந்த மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லா கண்ணனரும் அண்ணனை பாருங்க, முருகர் கோயிலுக்கு வந்தாரா இல்ல ஏதாவது அகோரியா மாறத்துக்கு வந்தாரான்னு தெரியல.